அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. பாருங்கள், இப்போ அந்தந்த கட்சிகள் பார்த்தீங்கன்னாக்கி வழக்கம் போல் திமுக அதிமுக எல்லாம் வந்து பரிசு பொருட்கள், இப்பொழுது காசு கொடுக்கறது, கொலுசு கொடுக்கறது, அண்டா கொடுக்கறது, குண்டா கொடுக்கறது, வளையல் கொடுக்கறது, மூக்குத்தி கொடுக்கறது, செருப்பு கொடுக்கறது, டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறது, 1000 ரூபா 1500 கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம முக்கியமாக நம்ம திரிவடிகன் ஸ்டாலின் அவர்கள், ஸ்டாலின் லூ அவர்கள் ரொம்ப தீவிரமாக வந்து நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை வச்சு நல்லா கொடுத்துட்ருக்குறாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் வந்து வாங்குகிறாங்க. வாங்கிட்டு, ஏன்னா அவங்க வறுமையில் இருக்கிறதுனால வாங்கிட்டு இருக்கிறாங்க. வறுமையில் இல்லாதவங்களும் வாங்குகிறாங்க. வாங்கி கடைசியில் வந்து அவங்களுக்கே ஓட்டு போட்டு அவங்க தலைக்கு ஆப்போச்சிக்கிறாங்க. இதே போல் அதிமுகவும் அதுக்கு சலாச்சது கிடையாது, எல்லா இடத்துலையும் காசு கொடுக்குறாங்க. இதில் என்ன காமெடினாக்கி வந்து நம்ம சிவிகே தற்குறிகளும் போட்டியாட்டு வந்து 2500 ரூபா பாக்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா கொலுசு, உண்டா எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து எந்த அளவுக்கு வந்து ஆபத்தான அரசியல் இருக்கிறத வந்து மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே திமுக அதிமுகவுடைய அவங்களோட கொள்ளைகள் அதிலிருந்து நம்ம வந்து தப்பிக்க முடியாமல் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து இந்த தற்கொலைகள் இடையில வந்துக்கிட்டு அனில் குஞ்சான்ஸ், அதாவது இவங்களுக்கு அரசியலும் தெரியாது, எதுவும் தெரியாது, சினிமா பைத்தியங்கள், அதாவது ஒரு படத்தை பார்த்துட்டு விசில் அடிச்சுட்டு தற்கொலை மாட்டு ஒரு வளர்ப்பு முறை சரியில்லாமல் வந்து அங்கே எங்கே சுற்றிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த தற்கொலைகள்லாம் வந்து இன்றைக்கி அரசியலில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு ஆபத்தான அரசியலுங்கிறதும் மக்கள் வந்து தெரிந்து பார்க்கணும். இது ஏற்கனவே நம்ம இந்த காலகாலமாக 60-70 ஆண்டுகளாக வந்து இந்த திருட்டு திராவிடாஸ் அந்த கும்பல் வந்துட்டு நமக்கு அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதுக்கு இடையிலேருந்து அதுலேருந்து மீண்டு வருவதற்கு முன்பாகவே இந்த மாதிரிப்பட்ட ஒரு கூமுட்டைகள் வந்து நாட்டை சீரழிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு எந்த சித்தாந்தமும் கிடையாது, ஒரு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அங்கே பார்த்தா சிபிஐ, இங்கே பார்த்தா வந்து எதுவும் சொல்ல முடியாத ஒரு சூழலில் வந்து மக்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சிபிஐ இருக்கிறதுனால இவங்க அங்கே பிஜேபிகிட்ட போய் காலில் விழுந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அடுத்த கூட்டணி வேறு பேசிகிட்டு இருக்கிறாங்க. மாற்று என்று சொல்லிக்கிட்டு மக்களுக்கு ஏமாற்று தான். இது மக்களுக்கு தெரிந்த ஒன்று தான். அதுக்கடையில் வந்து நடிகர்கள் இதெல்லாம் ஓட்டெல்லாம் வந்து அவங்களுக்கு எனக்கு இவங்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சாக்கி வந்து யாருக்கு என்ன செய்வாங்களோ வந்து மக்கள் தான் வந்து சிந்திச்சு பார்க்கணும். என்னைக்கு வந்து மக்களுக்கு இவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவங்களை அரசியலும் தெரியாது, எதுவும் தெரியாது, ஒரு சுற்றுப்புற சூழ்நிலை பற்றி தெரியாது, ஒரு பொருளாதாரத்தை பற்றி தெரியாது. இந்த மாதிரிப்பட்ட கூத்தாடியன்ஸையும் வந்து மக்கள் வந்து புறக்கணிக்கணும். மொத்தமாக பாருங்கள், இந்த காமராஜர் அவர்கள் சொன்னது தான், எம்ஜிஆருக்கு கூட்டம் கொடுக்கும்போது வந்து கூத்தாடிட்ட நாட்டை கொடுத்தா கூத்தியாள்கிட்ட பிடிச்சி கொடுப்பாங்கன்னுட்டு ஒரு கருத்து கண்டிப்பாக சொல்லிட்டு போயிருப்பார் காமராஜர். அது உண்மை, 100க்கு 100 உண்மை. ஆனால் மக்கள் வந்து யோசிக்க திறன் இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கி இந்த பலவாணி கருணாநிதி அவர்களுடைய டாஸ்மார்க்கு, அப்புறம் இந்த அகில இந்திய ப்ராடு அதிமுகவுடைய ஆட்சிகளில் தொடர்ந்து செய்யப்பட்டிருந்த இதே டாஸ்மார்க் ஊழல்கள், டாஸ்மார்க்கு, அப்புறம் பார்த்திங்கன்னாக்கி வந்து கொலை மக்கள் வந்து சிந்திக்க திறன் இல்லாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் குடிச்சிக்கிட்டு ஒரு ஆட்சியாளர்களை இருந்துக்கிட்டு மக்களை வந்து குடிகாரனாக்கி குடிகளை கெடுத்து இப்படியா பண்ணுவது, இப்படி செஞ்சதுனால மக்கள் வந்து சிந்திக்க திராணி இல்லாமல் இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த கேடு பார்த்திங்கன்னாக்கி டாஸ்மாக் அடுத்தபடியாட்டு அதை விட கேடு வந்து திரைப்போதை. இந்த திரைத்துறையில் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எந்த சமூக நீதியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. படத்தை பார்த்துக்கிட்டு மக்களுக்கு மனதில் வந்து ஒரு கைத்தட்டல் வாங்கிக்கிட்டு அந்த உணர்ச்சி மிகுதியால் வந்து ஒரு இதை ஆரம்பிச்சிடுறாங்க. திரைத்துறைகளுடைய திரைப்போதையின் காரணமாக வந்து ரசிகர்கள் பண்ண ஆரம்பித்து அதிலிருந்து சில இதுகள்லாம் பண்ணிக்கிட்டு கடைசியில் வந்து கட்சியாக மாற்றி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது புதுசு கிடையாது. இந்திய யூனியன்லேயே பார்த்திங்கன்னா எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய சூழல் தான். ஆந்திராவில் இப்போ டெபுட்டி சிஎம்ஏ பார்த்திங்கன்னா பவன் கல்யாண்ங்கிற ஒரு கூத்தாடி தான். அந்த கூத்தாடி பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு சந்திரபாபு நாயுடுக்கெலாம் சேர்ந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பாருங்கள். நீங்கள் நானும் வந்து ஹைதராபாத், அப்புறம் தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் எல்லாம் சுற்றி தான் பார்த்துட்டு வந்துருக்குறேன்.
ஆனால் வந்து அங்குள்ள சூழல் ஒரு வேறுமான ஒரு சூழலாக இருந்துகிட்டு இருக்குது. அது நம்ம வேற ஒரு ஒளிப்பகுதியில் நம்ம பார்க்கலாம். அந்த அரசியல் நான் சொல்கிறேன். இப்படி வந்து தேர்தல் நேரத்தில் வந்து அண்டா குண்டா கொடுக்குறதில் வந்து திருட்டு திராவிட ஆட்சியாளர் மத்தியில் வந்து புதுசாக வந்து தவக்கன்ஸ் என்கிற வந்து டிவிகே அந்த கும்பலாக வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது மக்கள் வந்து சிந்திக்க திராணி இல்லாமல் இருக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு பக்கம் திரைப்போதை, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னாக்கி வந்து டாஸ்மார்க் போதை, இந்த 2 போதையும் சேர்த்து மக்களை சிந்திக்க தரலாமல் ஆக்கிவிட்டது. மக்கள் எவ்வளோ தான் வந்து நல்லது செஞ்சாலும் மக்களுக்கு அது கண்ணுக்கு தெரியல. அந்த நேரம் வந்து 2000 1000 வாங்கிட்டு ஓட்டு போட்டு விட்டுறாங்க. மக்கள் கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள். இப்போ யங் ஜென்ரேஷன் வந்து இதெல்லாம் வந்து விழுந்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கி கண்டிப்பாக வந்து நாசமாக போகிறத விட வேறு எதுவுமே கிடையாது. யங் ஜென்ரேஷனுக்காக ஒன்று கொஞ்சமாக இந்த முறை வந்து வாக்கு 15 வருடமாக களத்தில் போராடி கொண்டிருக்கும் பல போராட்டங்களை எடுத்து செஞ்சு கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான கட்சி நாம் தமிழர் கட்சி. அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. எனக்கு அடிமட்டத்தில் இருந்துட்டு நீங்கள் பாருங்கள். நான் நிறைய குளங்கள், குட்டைகள், இந்த மாதிரிலாம் கண்மாய்கள்லாம் சீரமைச்சு நல்லா செப்பனிட்டு நிறைய செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. நிறைய வந்து இருக்குது. தமிழ்நாட்டு பஸ்ஸில் கூட, பேருந்தில் வந்து தமிழ்நாடு பஸ்ஸுங்க இது துறை, இந்த தமிழ்நாடு இந்த பேருந்து துறைன்னு அந்த எதுவுமே கிடையாது. அதாவது அரசு பேருந்துன்னு மாற்றி வச்சுருந்தாங்க. இதை திராவிடியன்ஸ் திருட்டு திமுக அந்த கும்பல் செய்ததை வந்து நாம் தமிழர் கட்சி தான் போராட்டங்கள், பல முனை போராட்டங்கள் முன்னெடுத்து பல மாவட்டங்களை எடுத்து கடைசியில் வந்து தமிழ்நாடு என்று வச்சுருக்கிறாங்க. இது இப்போ நிறைய சொல்லலாம். இவங்களுக்கு தமிழர் நலன் சார்ந்த எதுவுமே கிடையாது. தமிழருக்கு எதிராக தான் செஞ்சிட்ருக்குறாங்க. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய உதாரணம் சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இது கீழடி மியூசியம், அதே போல் நிறைய வந்து இப்போ வந்து சமீபத்தில் ஒரு மியூசியம் கூட ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதில் கூட அந்த பொருணை சம்மந்தப்பட்ட அந்த அகழ்வாராய்ச்சி நிறைய கிடைக்கக்கூடிய பொருள்கள்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ அதில் பார்த்திங்கன்னாக்கி தமிழ்ங்கிற எந்த இது கூட அதில் இல்லை. தமிழின்கிட்ட ஒரு சொல் தான் வச்சுருக்குறாங்க. ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க திராவிடியன்ஸு. திருட்டு திமுகவுடைய பிற மொழியாளர்கள் தான் அதிகமாக இருந்துகிட்ருக்குறாங்க. ஆட்சி அதிகாரத்தில் அவங்க தான் இருந்துகிட்ருக்குறாங்க. இதெல்லாம் தமிழ் அழிப்பு. நான் இதை எது சொல்கிறேன்னாக்கி தமிழ்லேயும் பேசுவாங்க. தமிழ் அங்கே ஒன்றும் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் வந்து என்ன சொன்னால் தொல் திராவிடர்கள்னு சொல்லுவாங்க. படிக்கக்கூடிய இந்த புத்தகங்களில் கூட அந்த கல்வியல் சார்ந்த புத்தகங்களில் கூட அதிகமாக வந்து இந்த திராவிடியன்ஸ் அந்த சொல்ல தான் வந்து வலுக்கட்டாமல் திணிச்சிருப்பாங்க. தமிழுங்கிற இது வந்து அவங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு அந்த ஏற்றுக்க மனசு இருக்காது. என்னைக்கும் யாருமே தமிழர்கள் கிடையாது. அது ஜெயலலிதா இருந்தாலும் சரி தான், எம்ஜிஆர் இருந்தாலும் சரி தான், கருணாநிதி குடும்பமாக இருந்தாலும் சரி தான். இன்றைக்கி தமிழ்நாடு அரசே பார்த்திங்கன்னாக்கி கருணாநிதி குடும்பம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஒரே வந்து ஃபோட்டோ ஷூட் நடந்த வடக்க மோடி, இங்கே தெற்க சங்கி ஸ்டாலின், அங்கே வடக்கன் இங்கே வடுகன், இப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பிறமொழியாளர்களை நம்ம வந்து கொச்சைப்படுத்தி பேசலை. இந்த அரசியல் ரீதியாக வந்து அவங்களுடைய நிலைப்பாடுகள் எதுவுமே இங்கே சரி கிடையாது. எனக்கு முழுக்க தமிழர்கள் மீது வன்மத்தை உட்படுத்தி, வன்மத்தை தூண்டிவிட்டு, வன்மத்தை விதைச்சி அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. எதுவுமே தமிழருக்கு நல்லது இல்லை. நீங்கள் நிறையா உதாரணங்கள் சொல்லலாம். நான் ஒவ்வொரு வீடியோவெலாம் ஒரு ஒளிப்பதிலே நான் சொல்கிறேன். இப்போ ரொம்ப அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். 8 நிமிஷம் மேலே ஆகிடுச்சு. அதனால் நாம் தமிழர் கட்சி ஒரு 15 வருடமாக வந்து களத்தில் இருக்கிறாங்க. அவங்கள கொஞ்சம் பாருங்கள் மக்கள். இந்த முறை அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, வாக்களிங்க. அதுதான் வந்து தமிழ்நாட்டுடைய நலனுக்காக நான் சொல்கிறேன். இன்னொரு ஒளிப்பதில் நம்ம வந்து இன்னும் விரிவாக பார்க்கலாம். எப்பப்போ எனக்கு நேரம் கிடைக்க அப்போ தான் வந்து நான் ஒளிப்பதிவு போட முடியும். பாருங்கள், பார்த்து வந்து ஷேர் பண்ணுங்கள். இதில் இந்த மாதிரி ஒளிப்பதிவு போடணும் எனக்கு எந்த ஆதாயமும் கிடையாது. ஆதாயம் எதிர்பார்த்து நான் போடுறது கிடையாது. இது வந்து விழிப்புணர்வுக்காக நான் போடுறேன், அவ்வளோதான். ஒரு தமிழ் தேசியவாதியாட்டம் நான் போட்டு விட்டுறேன். ரொம்ப நன்றி மக்களே. வணக்கம். வாழ்க வளமுடன்.